தவறு செய்தா கடும் நடவடிக்கைன்னு ஒரு அச்சம் இருந்தா தவறு செய்பவர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றேன். அதற்கான தான் தரவுகள் இல்லைங்கிறது ஆய்வு சொல்லுகிறது. அதற்கான தரவுகள் இல்லை, இதுவரைக்கும் அதற்கான தரவுகள் ஏற்படலை. போக்சோ சட்டம் தூக்கு மேடைக்கு என்ன சார் கோட் பண்றாருன்னா, 1 வருஷத்துக்கு முன்போ 2 வருஷத்துக்கு முன்போ தவறு செய்து கைது செய்யப்பட்டவர்களுடைய வழக்கின் தன்மை இப்ப எப்படி இருக்கு, அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்களா, விடுவிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல அது பொய்யான குற்றச்சாட்டாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்வதன் மூலமாக தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்காருங்கிற அச்சத்தை சமூகத்தில் உருவாக்க முடியும் நம்புறேன். நண்பர் பொன் வில்சன் சொன்ன செய்தி நல்ல செய்தி தான். அதுல அவரே முன்னெடுத்து ஒரு ஆர்டிஐல ஒரு 10 வழக்குகளை, இப்ப ஒரு பட்டியலிட்ட 10 வழக்குகளை ஆர்டிஐல கேள்வி கேட்கட்டும். சமூக மாற்றம் அங்கிருந்து தான் வரும். அதிகாரிகள் நேரடியாக எல்லாத்துக்குமே நம்மகிட்ட பதில் கொடுத்துருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவருக்கு பொன் வில்சனுக்கு பிக்ஸ் பண்ண முடியாதுல, அரசுக்கும் காவல்துறைக்கும் தானே. இல்ல அரசுக்கும் காவல்துறை மீது குற்றம் சுமத்துவது ஒன்று, அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் இருக்கிற பொழுது அதுக்கானதான் ஆர்டிஐ தகவல் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம போன்ற சமூகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இது போன்று குற்றங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வேலையை செய்யலாம். அது செய்துகிட்டு இருக்காங்க, அது செய்யாமல்லாம் இல்லை. நம்ம இதுல ஒரே இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இஷ்யூ பேஸ்டாவே இது அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சுன்னே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்ப அமைச்சர் ரகுபதி குறித்து பேசுகிற பொழுது புள்ளி விவரங்களை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை எதிர்பார்க்கிறேன். இது அவர் எதிர்கட்சி தலைவர் என்பதனாலேயே ஒரு புள்ளி விவரங்களை கொடுக்காம மேம்போக்கா ஒரு அரசியல் செய்தியாக அதை கொண்டு போயிருக்க கூடாது என்று நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புள்ளி விவரங்கள் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சித்தண்ணன் பேசுகிற பொழுது கடந்த ஆட்சி காலத்தில் 30 நடந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த ஆட்சி பேர் சொல்லலை, யார் முதல்வர்னு சொல்ல குறிப்பிட்டு சொல்லலை. குற்றங்கள் 30 நடந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. இப்ப என்னன்னா, நீங்க என் மேல குற்றச்சாட்டு வச்ச உடனே ஆட்சியில் நடக்கலையான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. அது கேட்கவும் கூடாது. நீங்க இப்ப டாப் 10 மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பானதெல்லாம் சொன்னீங்க. அதுதான் நம்ம இந்த 12 குற்ற வழக்குகள் மீது நம்ம இவ்வளவு கவனம் எடுத்து பேசுவதற்கு காரணம். இதுவும் நடந்து விடக்கூடாது. அப்படியே ஒப்பிடாதீங்கன்றார். எல்லா மாநிலங்களையும் 100 நடக்குது, இங்க 10 தானே நடக்குதுன்னு கூட சொல்லாதீங்க. அந்த 10 நடக்க கூடாது. அதுதான் நான் சொல்றேன். இப்ப பெண் பாதுகாப்பு உள்ள நகரங்கள் பட்டியலில் இங்க இருக்குது. குற்றங்கள் பதிவு செய்வதில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முன்னிலை. 99% வழக்குகள் எஃப்ஐஆர் பதியப்படுகிறது. அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், வட மாநிலங்களிலே வழக்கு பதிகிற சதவீதம் 60% தாண்டாது. பாலியல் தொந்தரவு உள்ள பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை பதிவே செய்யறதில்லை. அது பதிவு இங்கே நடக்கிறதே ஆரோக்கியமானது. அதையும் தாண்டி 2 விஷயங்கள் நீங்க சொன்னது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று. அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பிறகு நண்பர் பொன் வில்சன் சொன்ன மாதிரி அந்த நடந்து போனதற்கு பிறகு அந்த குற்றவாளிகள் இப்ப எப்படி இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு என்பது